உங்க பையன் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அவனை இங்க சேர்த்துக்கிட்டா சக மாணவர்களுக்கு கெட்ட எடுத்துக்காட்டா ஆயிரும். அவன் தன் நாடு விடுதலை பெறணும்னு தான் போராட்டத்துல கலந்துகிட்டான். சொந்த நாடு அடிமையா இருக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாதே. வெளியே சொல்லிக்க வேணாம். இவனை இங்க சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு தான் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? அரசாங்கம் கிட்ட இருந்துதான் எங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இமானுவேலை சேர்த்துக்கிட்டா எங்க பள்ளிக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். படிக்கணும்னு இருக்கிற ஒரு மாணவனை படிக்க விடாம தடுத்தா அதை விட பெரிய பிரச்சனை வரும். பரவாயில்லையா? தலைமை ஆசிரியர் எதுவும் பேசாமல் இருந்தார். அவரது மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. பள்ளிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டது. மக்களும் மாணவர்களும் இமானுவேலை மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நெருக்கடியை பள்ளிக்கு உருவாக்கினார்கள். இமானுவேல் பள்ளிக்குள் மீண்டும் காலெடுத்து வைத்தார். தனக்காக ஒன்று திரண்ட மக்களுக்காக தன் உயிரையே அர்ப்பணிக்கப் போகிறோம் என்பது அன்று அந்த சிறுவனுக்கு தெரியாது. பரமக்குடி அருகே உள்ள செல்லூர் என்ற கிராமத்தில் 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் நாள் இமானுவேல் பிறந்தார். அவரின் தந்தை சேது என்கிற வேதநாயகம். மக்கள் அவரை வேதநாயகம் வாத்தியார் என அழைப்பார்கள். அவர் தொழில்முறை ஆசிரியர் இல்லை, சிறந்த கல்வி அறிவு பெற்றவர் என்பதால் மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்பெடுப்பார். அதனாலேயே வாத்தியார் என்ற பட்டப்பெயர் அவரின் பெயருக்கு பின்னால் ஒட்டி கொண்டது. இவருக்கு இள வயதிலேயே போலியோ தாக்கியதால் கால் சிறிது குறைபாடுகளுடன் இருந்தது. இருந்தும் இவர் மிக சுறுசுறுப்புடன் இயங்குவார். இமானுவேலின் தாயார் ஞானசுந்தரி அம்மாள். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள வீரம்பல் கிராமத்தைச் சேர்ந்தவர். நல்ல வாசிப்பு புலமையுடையவர். இமானுவேலுக்கு ஒரு தம்பியும் உள்ளார். அவர் பெயர் துரைராஜ். இமானுவேல் சேகரன் தன் தொடக்க கல்வியை செல்லூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் துவங்கினார். நடுநிலை கல்வியை பரமக்குடி சத்திரன் திருச்சபை வளாகத்தில் உள்ள DELC போர்டிங் நடுநிலை பள்ளியில் தொடங்கினார். அது அந்நாளில் உண்டு உறைவிட பள்ளியாக இருந்தது. அந்த பள்ளியில் உள்ள விடுதியில் தன் தம்பி துரைராஜோடு தங்கி பயின்றார். அப்பா அம்மா கூட இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. நல்லா படிக்கணும், சரியா? தம்பியை பார்த்துக்க. சரிப்பா. படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதால் ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெற்றவராக இருந்தார். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் டேனியல் பீட்டர் உள்ளிட்ட ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களுடன் தேர்ச்சி பெற்ற இமானுவேல் சேகரன் ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து தனது உயர்கல்வியை தொடர்ந்தார். அதே பள்ளியில் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் இதே பள்ளியில் பயின்று புகழ் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இமானுவேல் சேகரனின் தந்தை வேதநாயகம் வாத்தியார் சமூக பற்று கொண்டவராக இருந்தார். அன்றைய நாளில் இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க பல முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தனர். இவரும் தம்மை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதனால் எப்போதும் கதர் சட்டை, கதர் வேட்டி என கதர் துணியும் கம்பீரமான நடையுமாய் வலம் வந்தார். காந்தியின் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக பரமக்குடியில் நடத்துவதற்கான திட்டமிடலை அவரே மேற்கொண்டார். தந்தையின் நாட்டுப்பற்றும் சமூக பற்றுமே இமானுவேலை நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் போராட வைத்தது. ஒருமுறை ஒரு வயதான முதியவர் இமானுவேல் தந்தையான வேதநாயகத்தை சந்திக்க வந்திருந்தார். ஐயா, நீங்க தான் உதவி பண்ணணும். 30 ஏக்கர் நிலத்தை ஆளுங்களை கூட்டிட்டு கையில கத்தியும் கடப்பாறையுமா வந்து புடுங்கிட்டாங்கய்யா. செஞ்சது யாரு? சாதி ஆதிக்கத்தோடு தொடர்பில் இருக்கும் கும்பலால் இது நடந்துள்ளது என தெரிய வருகிறது. என்ன நடந்தது என அனைத்தும் வேதநாயக வாத்தியார் கேட்டு தெரிந்து கொண்டிருக்க இவர்களின் உரையாடலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் இமானுவேல் சேகரன். பின்னர் அந்த முதியவரின் நிலத்தை பற்றிய வருவாய்த்துறை ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தந்தை புறப்பட, நானும் உங்க கூட வரட்டுமா என இமானுவேல் சேகரன் கேட்டார். அப்போது இமானுவேல் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தன் மகன் சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் கூடவர் அனுமதித்தார். அன்றைய நாளே அந்த முதியவரின் சிக்கல் தீர்க்கப்பட்டது. அதன் பின்னர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடத்தப்படும் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களில் தன் தந்தை வேதநாயகத்தோடு கலந்து கொண்டு தமது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்திய இமானுவேல் சேகரன் தந்தையின் ஆளுமையை பயன்படுத்தி மேடைகளில் தோன்றி கன்னித் தமிழில் பேசி காண்போரை புருவம் உயர்த்தச் செய்தார்.
மேலும் தம் வகுப்பில் பயிலும் சக மாணவர்களிடம் இந்திய விடுதலை போராட்டத்தின் தேவை குறித்தும் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை குறித்தும் தெளிந்த விளக்கம் தந்து அவர்களின் உள்ளத்தில் விடுதலை நெருப்பை மூட்டச் செய்தார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நடந்த வெள்ளையனே வெளியேறு கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்டது. இப்போராட்டத்தில் தென் தமிழகத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கது. சில கிராமங்களில் மக்கள் ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 25 பேர் போராட்டத்தில் வீர மரணம் அடைந்தனர். அந்நாளில் ஸ்வாட்ஸ் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த இமானுவேல் சேகரன் தன் தந்தையிடம் பெற்று இருந்த அரசியல் வழிகாட்டுதல் மற்றும் நாட்டுப்பற்றாலும் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். போராட்டக்காரர்கள் அடிவாங்கிக் கொண்டு களைத்து ஓடிக்கொண்டிருக்க நடுவே இமானுவேல் சேகரன் அடிவாங்கியபடி வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என கர்ஜித்துக் கொண்டிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட இமானுவேல் சேகரனை ஆங்கிலேய அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. அதன் பின்னர் இந்த தகவல் குடும்பத்திற்கு தெரியவர பதறி துடித்த இமானுவேல் சேகரனின் தாயார் ஞானசுந்தரிக்கு வேதநாயகம் ஆறுதல் கூறினார். படுபாவிங்க, என் பிள்ளைய என்ன பண்ண போறாங்களோ? ஒன்னும் ஆகாதுமா. உன்னாலதான் எல்லாம். நீ போறது பத்தாதுன்னு அவனையும் இழுத்துட்டு போனல. இப்ப பாரு, அவன் போராட்டத்துக்கு போனது கூட எனக்கு தெரியாதுடி. இப்ப தெரிஞ்சிருச்சுல, என்ன பண்ண போற? என் பிள்ளைக்கு எதுனா ஆனா உன்னால அவனை திருப்பி கொடுக்க முடியுமா? தாய் பாசத்தில் அவர் தவித்ததால் வேதநாயகத்திடம் அவர் கேட்டதற்கு பதில் இல்லை. கைது செய்யப்பட்ட இமானுவேல் சேகரன் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். படித்துக் கொண்டிருந்த மாணவன் என்பதையும் 18 வயது நிரம்பாதவர் என்பதையும் அறிந்த ஆங்கிலேய அரசு 3 மாதங்களுக்கு பிறகு அவரை விடுதலை செய்தது. சிறைக்கு சென்ற மாணவனை பள்ளியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ள முடியாது என பள்ளி நிர்வாகம் தெரிவிக்க மக்களின் உதவியுடன் போராட்டம் நடத்தி பள்ளியில் மீண்டும் காலடி எடுத்து வைத்தார் இமானுவேல் சேகரன். இமானுவேல் சேகரனின் தந்தை வேதநாயகத்திற்கு தன் மகன் இளம் வயதிலேயே கலைகள் பல கற்று தேர்ந்தவராக விளங்க வேண்டும் என்பதில் பெரும் விருப்பம். அதனால் இமானுவேலுக்கு களரி, குஸ்தி, சுருள்வாள், கராத்தே, சல்லிக்கம்பு போன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்தார். மேலும் இமானுவேல் சேகரன் கால்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கினார். அவரது காலில் பட்ட பந்துகள் கம்பத்தில் பின்னிய வலைகளை நோக்கி பாய்ந்தன. பள்ளி அளவிலான கால்பந்து அணியை அவரே தலைமை ஏற்றிருந்தார். இமானுவேல் சேகரன் தலைமையில் அவ்வணி பல வெற்றிகளை ஈட்டி பதக்கங்களையும் பாராட்டுக்களையும் குவித்தது. படிப்பில் மட்டுமல்லாது விளையாட்டிலும் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் மாணவனாக இமானுவேல் சேகரன் நற்பெயர் பெற்றார்.